பிசிஓடி கர்ப்பப்பை நீர்க்கட்டினா எல்லாருக்கும் வரக்கூடிய இமேஜ் ஓவர் வெயிட் பாடி. பட் ரியல் என்ன தெரியுமா? ரொம்ப ஒல்லியா இருக்கிறவங்களுக்கும் பிசிஓடி வரும். தின் பிசிஓடி. நான் டாக்டர் ஜானகி, ஆயுர்வேத மருத்துவர் மற்றும் மனநல ஆலோசகர். வெல்கம் டு ஹெல்த் ஸ்பீக். ஆயுர்வேதால ஒரு லைன் இருக்கு, அக்னி மாந்தியம் சர்வ ரோகானா மூலம். எல்லா நோய் வர்றதுக்கான மூல காரணமே அவங்க உடம்புல இருக்கக்கூடிய செரிமான சக்தி வீக் ஆகுறதா. தின் பிசிஓடி இருக்கிற பொண்ணுங்க சாப்பாடு எடுத்துக்கிறாங்க, ஆனா அந்த சாப்பாடுல இருந்து எடுக்கக்கூடிய ஊட்டச்சத்து அவங்க உடம்புக்கு ரீச் ஆகுறது இல்லை. அது காரணம் அவங்க உடம்புல இருக்கக்கூடிய செரிமான சக்தி வீக்கா இருக்கிறதா. இதனால சாப்பாடுல இருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் நியூட்ரிஷன் ஜூஸ் ரசதாது வீக் ஆயிடுது. அதனால அதை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஃபீமேல் ஹார்மோன் சிஸ்டம் ஆர்த்தவமும் ஆட்டோமேட்டிக்கா வீக் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரெஸ், ஓவர் திங்க், லேட் நைட்ல தூங்குறது, சாப்பாடை ஸ்கிப் பண்றது, ஓவர் ஃபாஸ்டிங் இருக்கிறது, இந்த மாதிரி காரணத்தினால வாத தோஷம் இம்பேலன்ஸ் ஆகி கருமுட்டை ஃபார்ம் ஆகும். ஆனா அது வெடிக்காம சின்ன சின்னதா நிறைய நீட் கொடுத்து சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். இதனால பீரியட் டிலே ஆகுறதுல இருந்து ஓவலேஷன் ப்ராப்ளம், லாஸ்ட் கன்சீவ் ஆகுறதுக்கே டிலே ஆகும். இதுக்கு நம்ம சொல்யூஷனா ஹார்மோன் ஃபோர்ஸ் பண்றதோ அவங்க வெயிட்டை இன்க்ரீஸ் பண்றதோ இல்லை, அவங்க உடம்புல இருக்கக்கூடிய அக்னியை கரெக்ட் பண்றது, அபானவாதத்தை பேலன்ஸ் பண்றது. ஃபைனலா பிசிஓடிங்கிறது குண்டா இருக்கிறவங்களுக்கோ ஒல்லியானவங்களுக்கோ இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இல்லை. பாடியோட சைஸை பார்க்காம பாடியோட சிஸ்டம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாலே அதுக்கு கிளியர் சொல்யூஷன் கொடுக்கலாம். அதுக்காக தான் சதாவரி, லோத்ரா, அசோகா, ஜீரக பேஸ்டு சூர்ணம், குமாரி, தசமூலம், இந்த மாதிரி ட்ரக்லாம் பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்றோம். தேங்க்யூ.